ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சஞ்சனா வியூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த பிரியாணி லீஃப் சன்ரைஸ்லாம் வச்சு சூப்பரான டிப்ஸ்லாம் வீடியோக்குள்ளே இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு டிப்பு அரிசி மாவுலாம் நம்ம அரைச்சி வைப்போம்ல. எப்போவுமே எந்த மாவை அரைச்சிட்டு வந்தாலும் அதை நல்லா ஒரு பேப்பரில் அந்த ஹீட் போகிற அளவு காய வச்சுருங்க. அப்போ வண்டு பூச்சி எதுவும் வராது. அதையும் மீறி நம்ம வந்துச்சுன்னா இந்த பிரியாணி லீஃப் இருக்குல்ல, அந்த பிரியாணி லீஃபில் ஒரு 2 லீஃப் எடுத்து உள்ளே போட்டு மூடி வச்சிட்டோன்னா பூச்சோ வண்டோ இல்லை அப்படி சேர்ந்து மாவு ஆகுறதுலாம் ஆகாது. இதுதான் ஃபஸ்ட்டு டிப். இப்போது செகண்ட் டிப் பார்க்க போகிறோம். செகண்ட் டிப் அதே மாதிரி தான் கோதுமை மாவு எப்போ அரைச்சதும் ஒரு பேப்பரை விரித்து நல்லா காய போடுங்க. அது எவ்வளோ தூரம் காயுதோ அவ்வளோ தூரத்துக்கு அது ரொம்ப நாள் நீடிக்கும். இதுலேயும் பூச்சி எறும்பு ஏதாவது வந்துச்சுன்னா கிராம்பு இல்லைன்னா இதே மாதிரி பிரியாணி லீஃப் போட்டு வச்சா மாவு ஐட்டம் எதுலேயுமே மூணாவது டிப் இந்த சன்ரைஸ் தான். நம்ம யூஸ் பண்ணிட்டு பாதி இருக்கும், அதை அப்படியே வெளியே வச்சோன்னா கட்டி பிடிச்சி வீணாக போயிடும். அதுக்கு நீங்கள் பாதி யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு பாருங்களேன், அப்படியே பவுடராக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த 4வது டிப்பு பால் காய்க்கும் போது நம்ம பொங்கி வெளியே கொட்டோம்ல, அதுக்கு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மேலே ஒரு உட்டன் கரண்டி வச்சிங்கன்னா அது பொங்கி கீழே கொட்டவே செய்யாது. ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது டிப்ஸ் மிளகா எப்போ ஸ்டோர் பண்ணாலும் அதில் மேலே இருக்க காம்பு எல்லாத்தையும் நல்லா பிச்சு எடுத்துருங்க. நீட்டாக பிச்சுட்டு ஈரம் இருந்தால் தொடச்சிட்டு அழுவ இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த பழுத்தது இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா க்ரீனாக இருக்கிறத மட்டும் மேலே உள்ள காம்பை பிச்சுட்டு ஒரு பாக்ஸில் வச்சு பாருங்களேன். 1 மந்த்துக்கு மேலே கூட சூப்பராக வரும். இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 5வது டிப் என்னதுன்னா, நம்ம மிக்ஸி ஜார் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது பெரிய திங்ஸ் போட்டு அரைச்சா அதோட பிளேடு மங்கிரும், அப்புறம் நல்லா அரைப்படாது. அதுக்கு ஒரு சூப்பர் டிப் என்னென்னா, நம்ம கல்லுப்பு இருக்குல்ல, அதை எடுத்து அந்த பிளேடு முழுகிற அளவுக்கு கல்லுப்பை நிறச்சிட்டு நல்லா அரைங்க. மிக்சியில் போட்டு 4 ஓட்டி நல்லா பவுடராக உப்பு அரைகிற வரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி அரைச்சி எடுத்தால் நமக்கு சால்ட்டு உப்பு நார்மலாக பொடி உப்பு மாதிரியும் ஆச்சு, பிளேடும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சூப்பரான டிப். நல்லா அரைக்கும் இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி. அடுத்தது 6வது டிப்ஸ். இதுவும் அதே தான். நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சிசர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அதையும் இந்த கல்லுப்பில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கள். இப்படி நான் பண்ணுற மாதிரி இப்படி நல்லா கட் பண்ணுங்கள். நல்லா ஷார்ப்பாயிரும். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் போதும். ஒரு 1 மந்த்துக்கு ஒருக்கா நம்ம க்ளீன் பண்ணுவோம்ல கிச்சன்லாம், அந்த டைமில் இந்த வேலையும் செஞ்சு வச்சுருங்க. அந்த 1 மந்த் உங்களுக்கு சூப்பராக ஒட்டும். எந்த பாருங்கள் அழகாக வெட்டும். இதுவும் ஒரு சூப்பரான டிப். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 7வதாக என்ன டிப்னா, நம்ம உளுந்தெல்லாம் வைக்கும்போது அது கொஞ்சம் நாளில் பூச்சி அரிச்சு அப்படியே மாவாக ஆயிரும். அதுக்கு இந்த உளுந்துக்குள்ளே 2 நம்ம வரமிளகா வத்தல் இருக்குல்ல, காஞ்ச மிளகா, அதை எடுத்து போட்டு வச்சிங்கன்னா பூச்சியும் வராது, மாத கணக்கில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஆரஞ்சு பழத்தில் எப்போவுமே கமலா ஆரஞ்சு தான் வாங்கணும். இப்போ நல்லா ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு வருது, அது ஆரஞ்சே கிடையாது, அது ஹைப்ரிட். அதை வாங்கி நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இந்த கமலா ஆரஞ்சு வாங்குங்க. இதில் இந்த நுனி மேலே இருக்குல்ல, அது மேலே ஃபேஸ் ஆகுற மாதிரி நல்லா இப்படி ஒரு ஏர் சர்க்குலேட் ஆகிற மாதிரி நல்லா ஓட்டையாக இருக்கிற கூடையில் அந்த மேலே உள்ளதெல்லாம் மேலே பார்க்குற மாதிரி இருக்கிற இடத்துல வைங்க. சூப்பராக இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் அழுகாமல் எந்த பூச்சும் வராமல் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னதுன்னா, நம்ம சீனி வச்சுருக்க டப்பாவில் இல்லை பாக்ஸில் எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி யாராவது வச்சுட்டாலும் எறும்பு உள்ளே போயிடும். அப்படி எறும்பு உள்ளே போகாமல் இருக்கணும்னா ஒரு 5-6 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 கிராம்பு எடுத்து நம்ம சீனி டப்பா மேலே போட்டுட்டு மூடி வச்சுருங்க. எறும்பு வரவே வராது. சூப்பர் டிப். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 10வது டிப் என்னென்னா, பெருஞ்சீரகத்தையும் கடுகையும் வச்சு தான்.
நான்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்கள் அம்மா கடுகு பாக்ஸில் எப்போவும் ரூ. 1 2 அப்படி போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து எதுக்குன்னா, இந்த 2க்கும் பணத்தை ஈர்க்கிற சக்தி உண்டு. அப்போ நம்ம அதில் இந்த கிச்சன் கடைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது வர்ற சில்லறை காசுலாம் கிடந்துச்சுன்னா இதுக்குள்ளே போட்டு வச்சா காசு கூடவும் செய்யும். இது ஒரு சேமிப்பாகவும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.